எல்லாரும் இங்கே வாங்க. வணக்கம். நான் பூஜை ரூம் எப்படி சுத்தம் பண்ணுறேன்னு வீடியோ போடுறேன், பாருங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க விட்டுருங்க. ஆனால் எல்லாரும் எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நிறைய ஸ்லாப்பில் இருக்குங்க. நான் எதையும் கீழே எல்லாம் எடுத்து வைக்க மாட்டேன், ஏன்னா நம்ம காலெல்லாம் படுது இல்லைங்களா, அதனால் கீழே எடுத்துலாம் எதையும் வைக்க மாட்டேன். அதுக்குள்ளேயே ஸ்லாப்புக்குள்ளேயே ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு ஒரு சைடு எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் அதாவது எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அங்கங்கே வைப்பேன். நான் பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு. நான் கீழே எந்த பூஜை பொருள் எதுவுமே நான் கீழே வைக்கவே மாட்டேன். அன்னைக்கு மட்டும் ஏன் நீங்கள் கட்டிலில் வச்சேன்னு சொல்லாதீங்க. நான் கீழே கூட உட்காந்து முன்னையெல்லாம் செய்யும்போது கூட கீழே ஏதாச்சும் விரித்து விட்டுட்டு தான் நான் செய்வேன். அரிசி சாக்கு இருக்குங்களா, அது பெரும்பாலும் அது வைப்பேன், இல்லை நியூஸ் பேப்பர் விரித்து விட்டுருவேன். கீழே மட்டும் நான் வைக்கவே வெறுந்தரையில் வைக்க மாட்டேன். அன்றைக்கி கட்டில் மேலேயும் அரிசி சாக்கு விரித்து விட்டுட்டு தான் நான் விலைக்கு பொட்டெல்லாம் போட்டுட்ருந்தேன். பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து ஓர்ஸ்லாம் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த சைடு அதுக்கப்புறம் தான் பொட்டு போடுவேன், துடைப்பேன். தண்ணியில் கல் உப்பு, மஞ்சப்பொடி, ஜவ்வாதி பவுட்ரு, கொஞ்சம் லைசால் போட்டு கீழே தண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 2 தடவை ஒரு தடவை தண்ணி தொட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு மறுபடியும் வெறும் துணியை புழிஞ்சு விட்டுட்டு ஒரு தடவை துடைப்பேன். அப்புறம் வர துணி போட்டு ஒரு தடவை துடைப்பேன். சாக் பீஸில் தாங்க நான் கோலம் போடுவேன். இதில் அரிசி மாவில் தான் போடணும். எனக்கு அதில் போட தெரியலிங்க. நானும் ப்ரஷ் வச்சு போட்டு பார்த்தேன், ப்ரஷ்லலாம் அவ்வளோ வரல எனக்கு. சரி, அதனால் நான் விட்டுட்டேன். சாக் பீஸ்லேயே கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு சாக் பீஸில் தான் கோலமே போடுவேன். கலர் சாக் பீஸ்லேயும் போடுவேன், ஒயிட்லேயும் போடுவேன். இது க்ரீன் கல், பிளாக்கும் க்ரீனும் கலந்த மாதிரி, அது ஒரு க்ரே கலர் மாதிரி. அதனால் வெள்ளை கலர் போட்டாலும் நல்லாயிருக்கும், அதனால் போடுவோம் பெரும்பாலும். இன்றைக்கி ப்ளூ கலரில் தான் போட்டிருக்கேன் கோலம். அங்கே பார்த்தீங்களா, நான் 2 சைடும் ஃபஸ்ட்டு 4 கம்பி தான் இழுக்கணும். எப்பவுமே ஒத்தப்படையில் 3 கம்பி இழுக்கணும், 4 5 கம்பி இழுக்கணும்லாம் இழுக்காதீங்க. இது கம்பி இழுக்கிறதெல்லாம் ரெட்டை, இல்லைன்னா 4 தான் இழுக்கணும். எப்பவுமே ரெட்டைப்படையில் தான் செய்யணும். ஊதுவத்தி ஏற்றுறோம் பார்த்தீங்களா, ஊதுவத்தியும் ரெட்டையில் தான் செய்யணும், ஒத்தியில் செய்யக்கூடாது. ஒரு ஊதுவத்தியை என்றைக்கும் ஏற்றாதீங்க. அந்த கம்பி இழுக்கிறோம் பார்த்தீங்களா, 4 கம்பி இழுத்துட்டு அதுக்கப்புறம் நான் தாமரைப்பூ போடுவேன். தாமரைப்பூ எப்படின்னா 8 இதழ் வர மாதிரி தாமரைப்பூ போடணும். ஏன்னு கேட்டால் அஷ்டலட்சுமி 8 இருக்காங்க இல்லைங்களா, அதனால் அவங்களுக்காக 8 இதழ் வர மாதிரி தான் தாமரைப்பூ போடணும். அதை நல்லா நான் எண்ணிட்டே போடுங்க. தாமரைப்பூ போடும்போது அங்கே திருப்பதி சிலையில் 8 அஷ்டலட்சுமி இருக்காங்களா, அங்கே 5 ரூபா காயினாக வச்சு அது செலாட் டேப்பில் ஒட்டி மாலை போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நான் திருப்பதி சிலைக்கு அவர் தான் பணக்கார சாமியாச்சுங்களா, அதனால் காசுலேயே மாலை போட்டிருக்கேன். அங்கே பாருங்க, ஒரு செம்பு சொம்பு, அதில் நிறைய காயின் இருக்கும். அதை போட்டு அது குபேர மூலை, அதனால் குபேர மூலையில் வச்சுருக்கிறேன். 2 விநாயகர் சிலை, லக்ஷ்மி நாராயணி ஃபோட்டோ ஒன்று. இந்த தங்க கோயில் வேலூரில் இருக்குது பார்த்தீங்களா, இது பாருங்க குபேர சிலையும். அது பீங்கான் இல்லைங்க, சாரி, கண்ணாடி பவுலில் காயின் போட்டு தான் அதுக்குள்ளே வச்சுருக்கேன் நான் குபேரன் சிலை. இது கொஞ்சம் பெரிய சிலை, மற்றது 2 குட்டி சிலை. பீரோக்குள்ளே ஒன்று வச்சுருக்கேன், அது இன்னும் பெரிய சிலை. அந்த பானை இருக்குது பார்த்தீங்களா, அதில் 5 பானை வைக்கணுங்க. நான் 3 தான் வாங்கி வச்சுருக்கேன், இன்னும் 2 வாங்கி வைக்கணும். மீஷோவில் பித்தாளையிலே இருக்குது, அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, நான் பார்த்தேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு மண் பானை வாங்கி வைக்கணும்னு தான் ஆசை. அதனால் கீழ் பானையில் அரிசி, மேல் பானையில் உப்பு, அதுக்கு மேலே சர்க்கரை வச்சுருக்கிறேன். சர்க்கரை மேலே ஒரு 5 ரூபா காயின் போட்டு வச்சுருக்கேன். எல்லா சாமிக்கும் பூ வைக்கிற மாதிரி அதுலேயும் ஒரு சென்டரில் ஒரு பூ வச்சு பூசை பண்ணுவேன். தாமரைப்பூ போட்டுட்ருக்கேன். தாமரைப்பூ போட்டு முடிச்சதும் ஒரு குத்து விளக்கு போடுவோங்க. இந்த பெரிய ஃபோட்டோ சென்ட்ரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விளிம்புக்கும் இந்த விளிம்புக்கும் 2 பக்கமும் 2 குத்து விளக்கு போட்டுட்டு, அது அஷ்டலட்சுமி விளக்கு. அங்கே லக்ஷ்மி நாராயணி, குபேரன், பெருமாள், அஷ்டலட்சுமி எல்லோரும் இருக்கிறதுனால அந்த விளக்குலேயும் 8 லட்சுமி இருக்கிற மாதிரி வாங்கி வச்சு வடக்கு முனை வச்சு ஏற்றிட்டுருக்கிறேன். ஏன்னு கேட்டால் குபேரனுக்கு வடக்கு தான் நல்லது, அதை பார்த்து தான் இருப்பார். அதனால் அந்த ஒரு விளக்குக்கு மட்டும் வடக்கு பார்த்து வச்சிட்ருக்கிறேன். மற்றதெல்லாம் கிழக்கு பார்த்து தான் ஏற்றுவேன், மற்ற விளக்கெல்லாம்.
அப்புறம் அந்த லக்ஷ்மி நாராயணி ஃபோட்டோ இருக்குங்களா, அங்கே வந்து குபேரன் விளக்கு வைக்கிறேன். இருங்க, குபேரன் விளக்கு காமிக்கிறேன் நான். அங்கே குத்து விளக்கு 5 புள்ளி வச்சு குத்து விளக்கு, அது ஈஸி தாங்க, போட்டுடலாம், ஈஸியாக தான் இருக்கும். அது எனக்கு நல்லா, நான் வந்து 6 மணிக்கு மேலே இதை சுத்தம் பண்ணுறேங்களா, பூஜையும் 6 மணிக்கு மேலே பண்ணுறேங்களா, கொஞ்சம் இருட்டாகவே இருக்குது உங்களுக்கு. எனக்கு அது எப்படி வெளிச்சம் கொடுக்குறதுன்னு தெரில. கேமராவில் டார்ச் போட்டேன், அது உங்களுக்கு வெளிச்சம் தெரியல. அவ்வளோதான், கற்றுக்கணுங்க ஒவ்வொன்றா. அது வந்து அண்ணாமலையார் ஒண்ணாமலை தாய் அவங்களுடைய ஃபோட்டோ அது. இந்த குட்டி குபேர சிலை இருக்குது பார்த்தீங்களா, அது வடக்கு பார்த்து தான் வைக்கணும். இப்படிதான் எல்லாத்துக்கும் பூ வைப்பேங்க, எல்லாத்துக்கும் பூ வச்சு என்னால் முடிஞ்ச வரைக்கும். அதுதான் குபேரன் விளக்கு, தெரியுமில்ல உங்களுக்கு எல்லாருக்கும். குபேரன் விளக்கு கீழே தட்டு இருக்குதுங்க, அது பாருங்க, வில்வக்காய், வில்வ மரத்தில் இருக்கிற காய். அது வந்து ஓம் நம சிவாய்க்கு உகந்தது இல்லைங்களா, அதனால் வில்வக்காய் வந்து கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அது வந்து காசி தீர்த்தம், அங்கே ரெண்டையும் வச்சு பூஜை பண்ணுவேன் நான். அதுங்களுக்கும் பூ வைப்பேன் நான். இங்கே சென்டரில் வந்து ஓம் போடுவேன், இது ஸ்டார் போடுவேன். ஸ்டார் போட்டு சென்டரில் ஓம், அந்த ஸ்டாருக்குள்ளார ஓம் போட்டு அதை சுற்றி சரவண பவ அப்படின்னு சொல்லி நான் எழுதி, அதுக்கு மேலே தான் அந்த பெரிய தட்டு இருக்கும். இதுங்க, அது காமிக்கிறேன். எங்கள் குலதெய்வத்து விளக்கு அது சென்டரில் வச்சு நான் ஏற்றுவேன். முன்ன இதில் வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன். அந்த தட்டுலேயே வந்து லிங்கம் இருக்கும், அன்னபூர்ணி சிலை இருக்கும், வெத்தலை பாக்கு அதில் தான் வைப்பேன். நான் எப்பவுமே செவ்வாய் வெள்ளிக்கு வந்து 2 வெத்தலை, 2 பாக்கு, 2 பழம் வச்சு சாமி கும்பிடுவோம். பிரசாதம் வைக்கிறனோ இல்லையோ, அது வாழைப்பழம் இருக்கும் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வச்சு சாமி கும்பிடுவேன் நான். எங்களுது மேலே வெத்தல் கொடி இருக்குது, அதில் 2 வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன், பழமும் வாங்கிட்டு வந்து வச்சுருவேன் நான். வச்சுட்டு வெள்ளி செவ்வாய் கண்டிப்பாக 2 பழம் வச்சு தான் சாமி கும்பிடுவேன் நான். சாப்பாடு எச்ச பண்ணாமல் செஞ்சு எடுத்து சாப்பாட்டில் சர்க்கரை போடுவேன் ஒரு நாளைக்கு, இல்லைன்னா வெல்லம் போடுவேன், எல்லாம் பால் ஊற்றி வைப்பேன், தயிர் ஊற்றி தயிர் சாப்பாடாக கிண்டி வைப்பேன், சாம்பார் சாப்பாடு கூட வச்சு சாமி கும்பிடுவேன். நான் என்ன செய்கிறேனோ அதை வந்து எச்ச பண்ணாமல் செஞ்சு எடுத்து வச்சு செவ்வாய் வெள்ளிக்கு சாமி கும்பிட்டுருவேன். அந்த சென்டரில் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக அங்கே ஓம் போட்டு அந்த சரவண பவன் எழுதி அதை எடுத்து வச்சுருவேன். அது சென்டரில் தான் இருக்கும் அந்த தட்டு. அந்த தட்டில் ஒரு கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக எல்லாரும் ஒரு சின்ன கண்ணாடி வாங்கி பூஜை ரூமுக்குள்ளே வச்சு பூஜை பண்ணுங்க, மறக்காமல் செய்யுங்க நீங்கள். அதுங்க நல்லதுங்க ரொம்ப, கண்ணாடி. நான் அந்த இடத்துல குங்குமம், மஞ்சள், அந்த கண்ணாடி எல்லாமே வந்து அந்த அந்த தட்டுலேயே இருக்கும். அந்த விளக்கு, பெரிய விளக்கு, இந்த பக்கம் லிங்கம், அந்த பக்கம் அன்னபூர்ணி சிலை, அது எல்லாமே வச்சுருப்பேன். மஞ்சள், குங்குமம், மஞ்சள்னால் மஞ்சள் தூள் இல்லைங்க, கட்டி மஞ்சள், அந்த கொம்பு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அது வச்சு அந்த சின்ன கண்ணாடி அதுக்குள்ளே இருக்கும், அதை வச்சு தான் பூஜை பண்ணுவேன், சாமி கும்பிடுவேன். எல்லாத்துக்கும் எப்படி தீபாரத்தனை காமிக்கிறேன்னா அதே மாதிரி அதுக்கும் காமிப்பேன். இந்த பக்கம் வந்து முருகர் ஃபோட்டோ, ஓம் போட்ட விளக்கு, சின்ன முருகர் சிலை வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்தில் வந்து காமாட்சி, மீனாட்சி, காசி விசாலாட்சி, அவங்க 3 பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. நான் வந்து ராமேஸ்வரத்தில் வாங்கிட்டு வந்தேன் அந்த ஃபோட்டோ, இல்லை ஓம் சக்தி கோயிலில் வாங்கிட்டு வந்தேன் அந்த ஃபோட்டோ. இன்னும் வந்து ராமர் வந்து பட்டாபிஷேகம் கல்யாணம் பண்ணுற மாதிரி அங்கே போயிட்டு வந்து நமசிவாயன் வந்து ஈஸ்வரன் வந்து அங்கே வந்து அதை அவர் வணங்கிட்டு போய் அந்த பட்டாபிஷேகம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அது வந்து ராமேஸ்வரத்தில் வாங்கினேன். அது 2 இந்த சைடு வச்சு, அதுக்கு காமாட்சி அம்மனுக்கு நேராக வந்து காமாட்சி அம்மா விளக்கும், இந்த பக்கம் வந்து அந்த ஃபோட்டோ கிட்ட ஒரு விளக்கும் வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்குறேன். மொத்தம் இதில் 5 விளக்கு வச்சு நான் சாமி கும்பிடுவேன். முருகர்கிட்ட ஓம் போட்ட விளக்கு வச்சு சாமி கும்பிடுவேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கும்பிட்டுட்ருக்குறேங்க. இதெல்லாம் வந்து இந்த ஐதீகமாக நம்ம முன்னோர்கள் செய்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அவங்க விளக்கு ஏற்றுவாங்க, பூவை போடுவாங்க, சாமி கும்பிடுவாங்க, அது மட்டும்தான். நான் வந்து யூடியூப் பார்த்துட்டு எங்கூட பழகிறவங்களாம் அவங்கவுங்க வீட்டில் எப்படி சாமி கும்பிட்றாங்களோ அதை பார்த்துட்டு நானும் கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி செய்கிறேன். 2 பக்கமும் குத்து விளக்கு போட்டுட்டு
2 சைடும் தாமரை பூ போட்டுருவேன். சென்டரில் மட்டும் நட்சத்திரம் போட்டு அதில் ஓம்னு எழுதி சரவண பவன் எழுதி சாமி கும்பிடுவேன். இந்த காமாட்சி விளக்கு அவ்வளோதாங்க, எல்லாம் செட் பண்ணிட்டேன். எதையும் தூக்கி நீங்களும் கீழே வைக்காதீங்க. நான் அதுக்குள்ளேயே வச்சு எல்லாம் பண்ணிடுவேன். நான் ஒதுக்கி வச்சு எல்லாம் பண்ணிடுவேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கிறேங்க. எல்லோரும் இதே மாதிரி செய்யுங்க. நான் என்ன சொல்கிறது, எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருக்குதா இல்லையான்னு சொல்லுங்கள். என்ன ஒன்று, நான் பூஜை ரூமுக்குள்ளே ஓனாவே இருட்டாகவே இருக்குது. அங்கே பாருங்கள் கண்ணாடி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, தெரியுதா, காமிக்கிறேன் பாருங்கள். அதை கண்டிப்பாக வைப்பேன். நான் கண்ணாடி அதுக்குள்ளே வச்சுருப்பேன். அவ்வளோதான். அது பக்கம் ஊதுவத்தி ஸ்டாண்டு, சாம்பிராண்டி ஸ்டாண்டு, அவ்வளோதான். மற்றபடி இல்லை. பிரசாதம் வைக்கிறதுக்கு ஒரு தட்டு, அதுக்குள்ளே ஒரு கப்பில் தான் பிரசாதம் தட்டில் வைப்பேன். நான் கீழே வைக்க அப்படி அதுலேயும் வைக்க மாட்டேன். அதுக்குள்ளே ஒரு கப்பில் வச்சு அந்த கப்பில் அங்கே வைப்பேன். வெத்தலை பாக்கு உள்ளேயும் பெரிய தட்டத்துலேயும் வெத்தலை பாக்கு பழமெல்லாம் வச்சுருவேன். அவ்வளோதான். நாளைக்கு செவ்வாய்க்கிழமையாச்சுங்களா, தீர்த்த சொம்பு நாளைக்கு பூஜை இருக்கும். அதனால் இன்றைக்கி நைட்டே வந்து அதையெல்லாம் க்ளீன். உண்டியல் பார்த்திங்களா, என் குலதெய்வத்துக்கு உண்டியல் அது. அதில் நாங்கள் எப்படியா இருந்தாலும் பணம் போட்டு வைப்போம். என் குலதெய்வத்துக்கு போகும்போது எடுத்துகிட்டு போவோம். அது குலதெய்வத்து உண்டியல். அவ்வளோதாங்க. தேங்க்யூ எல்லாருக்கும். என் வீடியோவை பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சது நான் என்ன செய்வேனோ அதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள்.